Hi friends, welcome to our channel and இன்னைக்கு day 5 நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி 30 days சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆரி ஒர்க் சேலஞ்ச். ஆரி தெரியாதவங்களுக்கு நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இந்த ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேன்சி ப்ளவுஸ் அண்டு இதோட ஸ்லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பீட்ஸும் சின்ன சின்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட் நெக்கோட ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க ஸ்டோன் செயின் ஒட்டி விட்டுருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் நெக் இது தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. பாருங்கள் அழகாக இருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100 rupees செலவில் அழகான ஒரு ஆரி டிசைன் தான் போட போகிறோம். அதுவும் நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் கட் பீட்ஸ், ஆரி பீட்ஸ், இவ்வளோ தான். ஸோ 100 rupees தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். 30 daysமே நம்ம வந்து 100 rupees தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு சைடு நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். அண்டு இன்னொரு சைடு போடணும். அண்டு கைகளுக்கும் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் பண்ணுவாங்க, நம்ம நார்மல் நீடில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் தெரியலை, எனக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக இந்த நார்மல் நீடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு தான் ஜரி த்ரெட் எடுத்தேன். அண்ட் செயின் ஸ்டிச் போடுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நூலை வந்து கொறுத்து எடுத்து இந்த மாதிரி நம்ம வளைச்சி எடுத்துக்கணும் த்ரெட்டை. இந்த மாதிரி வளைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு அகெயின் வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம அது வெளியே எடுத்துட்டு இப்படி இழுத்து விட்டால் போதும், அவ்வளோதான். நமக்கு வந்து செயின் ஸ்டிச் கிடச்சிரும். அகெயின் திரும்ப அதே மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து நம்மளோட த்ரெட்டை வளைச்சி எடுக்கணும். பாருங்கள், திரும்ப வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சி நம்மளோட கையால் பிடிச்சி வளைச்சிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாடி நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி நீடில் வெளியே எடுத்து நம்ம இந்த மாதிரி இழுத்து விடும்போது நம்மளோட செயின் ஸ்டிச் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பால் செயின் பேஸ்ட் பண்ணியிருப்பேன், இல்லை ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, அண்ட் இது ஃபேன்சி ப்ளவுஸும் கூட, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா பார்க்க அப்படியே ஆரியில் போடுற மாதிரியே தான் இருக்கும். ஆரி ஒர்க் பண்ணும்போது, ஆரி நீடில் பண்ணும்போது இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடுவாங்க. ஸோ நாம் நார்மல் நீடிலையும் இந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரோவா இல்லை 2 ரோவா கூட போடலாம். 2 ரோவா போட்டாலும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பால் செயின் இல்லை ஸ்டோன் செயின் இதெல்லாம் ரொம்ப பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஒரு பார்டர் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு 2 times வந்து நார்மல் த்ரெட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜரி த்ரெட் வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ ஜரி த்ரெட்டோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான், 25 அந்த ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அழகாக வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து 30 days சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் இது நம்மளோட 5th day. இதுக்கு முன்னாடி 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா நீங்கள் வந்து சேனலில் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான், பட் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேக்கில் வந்து நெக்கு இருக்கிற மாதிரி இருக்க ப்ளவுசஸுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். எந்த நெக்குனாலும் ஓகே தான், இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இதில் வந்து நம்ம டிசைன் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரா பண்ணேன். அண்ட் இது இப்போ பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கட் பீட்ஸ் வந்து ஒரு 7 beads வந்து நான் வந்து த்ரெட்டில் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இதில் வச்சு கோர்க்க போகிறேன். நான் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இல்லை வேறு எந்த மாதிரி அதை ட்ரா பண்ணலாம், எனக்கு அந்த வேறு ட்ரா பண்ண பிடிச்சிருக்கு, வேறு மாதிரி டிசைன்ஸ் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 7 கட் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் நூலில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ஒவ்வொன்றுக்குள்ளாடியாக நான் வந்து திரும்ப வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி அதை வந்து டைட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட விடலாம், பட் பேஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு வேளை இலகலாம்,
இல்லை அவ்வளோவா நல்லா இருக்காது. பீட்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருத்துரும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக பீட்ஸ் கறக்காது அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட செயின் ஸ்டிச் கொடுத்ததுனால இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸ் தான், என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்களோட ப்ளவுஸ் தான். ஸோ அவங்க கொடுத்தது. ஸோ அதனால தான் ஆல்ரெடி அதில் சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ நெக்குக்கு மட்டும் போட்டு கேட்டாங்க, பேக் நெக்குக்கு. அதனால தான் பேக் நெக்குக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொன்றிலையாக நம்ம வந்து திரும்ப வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா ஃபிட்டாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அண்டு பாருங்கள், இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நிறையா வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு டைம் இல்லை. அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து தைச்ச ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம சிம்பிளாக நார்மல் நீடில் ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ 30 days சேலஞ்ச். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தைச்ச ப்ளவுஸில் தான் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ எல்லாராலையும் ஆரி சுத்தமாக தெரியாதவங்களாலையும் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டெய்லர்கிட்ட நீங்கள் 1000 2000 அப்படி கொடுத்து நீங்கள் பண்ணுறதை விடவும் நீங்களே இந்த மாதிரி 100 rupees செலவில் நீங்கள் வந்து வாங்கி நீங்களே வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பாருங்கள். ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டில் நம்ம கையால் பண்ணும்போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அழகாக வந்து கட் பீட்ஸை ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கட் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஒட்டி கூட எடுக்கலாம். ஸோ அதுவுமே எனக்கு பிடிக்கல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டோன் செயின் வாங்கி ஒட்டலாம், இல்லை நீங்கள் பால் செயின் வாங்கி ஒட்டலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஒட்டலாம். இல்லை நீங்கள் ஆரி பீட்ஸ் கூட எடுத்ததில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் ஆரி பீட்ஸ் எடுக்கலை, நான் ஜஸ்ட் கட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பீட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பீட் நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க. பட் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ பட் நார்மல் நீடிலே நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஆரி தெரியல, ஆரி நீடில் பண்ண தெரியல அப்படியெல்லாம் இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. தெரியாதவங்க ஜஸ்ட் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவு நம்மளோட டிசைன் வந்து போட்டு எடுத்துட்டோம். அண்டு இப்போது இதில் வந்து நான் சைடில் இன்னொரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ண போகிறேன். பாருங்கள் என்ன அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இதோட 2 சைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 4 times வந்து இந்த மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், ஷைனிங்காக. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி அதோட கைகளில் பார்த்திங்கன்னா நிறைய பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கூட இதை வைக்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இது பார்த்திங்கன்னா சில்க் சாரியோட ப்ளவுஸஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அகெயின் இது ப்ளைன் ப்ளவுஸஸுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளைன் ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதோட கைகளையும் இந்த மாதிரி பண்ணால் போதும். கைகளோட எண்டில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்தால் போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி நார்மல் நீடில் எந்த மாதிரி டிசைன், எந்த மாதிரி மாடல் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு வந்து டைம் வந்து அவ்வளோவா கிடையாது. டெய்லி நான் வந்து வேலைக்கு போய்கிட்டு ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணுறேன். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கேனால ஸோ நைட் ஆயிரும் இது பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன். அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண நைட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பாருங்கள், நம்ம இப்போ அழகாக போட்டு எடுத்துருக்கோம், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அண்ட் எனக்கு இது போட்டு முடித்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னால் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் ஆரி பீட்டில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் கட் பீட்லேயே பண்ணுறீங்கன்னா கட் பீட்டில் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் நம்மளோட செயின் ஸ்டிச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இப்போ அதுக்கு அடுத்து வந்து இந்த சின்ன சின்ன கேப்ஸை வந்து நாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஜஸ்ட்டு ஜரி த்ரெட், ஆரி பீட், அதுக்கப்புறம் கட் பீட் இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த இவ்வளோ இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸை ஃபில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நிறையா வந்து டிசைன் பண்ண முடியும் உங்களால். அதுவும் நார்மல் நீடலில்
நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் 4 ஆரி பீட்ஸ் எடுத்து அதை குட்டி ஃப்ளவர் மாதிரி அழகாக வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வைக்கிறேன். இந்த கேப்பில் உங்களுக்கு 2 வைக்கணும் ஒரு 3 வைக்கணும், இந்த மாதிரி 2 ஃப்ளவர் வைக்கணும் இல்லை 3 ஃப்ளவர் வைக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட ப்ளவுசஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு உங்கள் கையாலே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். நான் என்னோடய பிஸி ஷெடியூல்லையும் இது வந்து பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வந்து ஓகே நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் 4 ஆரி பீட்ஸ் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஆரி நீடலை பற்றி சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை. அதனால தான் நார்மல் நீடலில் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டதும் அதுதான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக நார்மல் நீடலில் பண்ணுற மாதிரி, ஆரி பீடு யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இல்லை லேஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒர்க் சொல்லுங்கள் அப்படி சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து இப்போது Day 5 ஆயாச்சு. அண்டு என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, ஓகே நல்லா இருக்குது, எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நாங்களும் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் வந்து ரொம்ப வேல்யூபிள். ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு வீடுக்குள்ளேயும் ஒரு 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகி டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக். பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இது நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட கைகளுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். இது நீங்கள் ரெண்டு ரோவாக பண்ணணும்னு நினச்சாலும் 2 ரோவாக பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் V7000 க்ளூ வாங்கி ஒட்டி கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, B7000 யூஸ் பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம Day 6 பார்க்கலாம். பை.